Hi, welcome to Love Your Knowledge channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11ல பயோபாட்னி வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட். அதில் உங்களுக்கு 2 சாப்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா லிவிங் வேர்ல்ட், செகண்ட் சாப்டர் பிளான்ட் கிங்டம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிவிங் வேர்ல்டு. ஸோ லிவிங் வேர்ல்டு அப்படின்னா என்ன, லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So, Earth was formed some 4.6 billion years ago. It is a life-supporting planet with landforms like mountains, plateaus, glaciers. Life on Earth exists within a complex structure called biosphere. So, life அப்படின்னா என்ன? So, life நம்மளோட இந்த லிவிங் வேர்ல்டில் லைஃப்னா என்ன, வாடும் உயிரினங்கள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய எர்த் வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ வந்து ஃபார்ம் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாக பார்த்தோன்னா நமக்கு ஃபிசிக்ஸில் இருக்க பிக் பேங் தியரின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிக் பேங் தியரியில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கும். ஸோ அதனால் அந்த கேஸஸ் ஃபார்ம் ஆகி அந்த கேஸஸ் வந்து அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய கேலக்ஸி, சோலார் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதன் மூலமாக தான் எர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ் எர்த்தோட இயர்ஸ் பார்த்திங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ், ஒரு சிங்கிள் செல் வந்து மல்டிபிள் செல்ஸாக டெவலப் ஆகி நிறைய இவல்யூஷன்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு ஏற்பட்டு தான் இந்த உலகமே இதுவாயிருக்கு. ஸோ லைஃப் ஆன் எர்த் எக்ஸிஸ்ட் வித்தின் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், அட்மாஸ்பியர் ஆஃப் த எர்த்தை தான் வந்து நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர் எக்ஸிஸ்ட் மெனி மிஸ்ட்ரீஸ் அண்ட் வண்டர்ஸ் இன் த லிவிங் வேர்ல்டு. சம் ஆர் நாட் விசிபிள் பட் த ஆக்டிவிட்டி ஆஃப் சம் கேப்சர் த அட்டென்ஷன் ஆஃப் ஆல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ சிலது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்குது, சிலது வந்து நமக்கு தெரியாமலே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் வந்து சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி திரும்பும் இல்லையா? ஸோ அது அடுத்து பார்த்திங்கன்னா ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இந்த டார்க் ஃபாரஸ்ட், அந்த மின்மினி பூச்சிக்கள், த ரோலிங் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லோட்டஸ் லீஃப், அந்த தாமரை இலையில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் வந்து அப்படியே உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது அடுத்து பார்த்திங்கன்னா த க்ளோஷர் ஆஃப் த லீஃப் ஆஃப் வீனஸ் ஃப்ளை ட்ராப் ஆன் இன்செக்ட் டச் அண்ட் அ ஸ்குவிட் ஸ்க்வீசிங் இங்க் டு எஸ்கேப் ஃப்ரம் இட்ஸ் ப்ரிடேட்டர். ஸோ இப்போ ஒரு பூ வந்து அந்த வண்டு உள்ளே போய் உட்காந்தோன்னா அந்த பூ அப்படியே தன்னால் மூடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதனால் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாமே வந்து ஒரு கற்பனை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய இந்த லிவிங் வேர்ல்டில் இருக்குது. ஃப்ரம் திஸ் இட் இஸ் கிளியர் தட் த வண்டர் பிளானட் எர்த் ஆர்பர்ஸ் போத் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் நமக்கு நிலமும் இருக்கிறது, வாழும் உயிரினங்களும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரெண்டையுமே வந்து இதில் பார்க்கலாம். Have you thought of DNA molecule? So இந்த DNA molecule அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, molecule that is composed of two chains that coil around each other. அதாவது 2 மாலிக்யூல் இருக்குது, 2 செயின் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அது வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கும். ஓகேவா? பின்னி பிணைஞ்சு நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஜெனட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேரி பண்ணி போய் அது க்ரோத்தையும் ரீப்ரொடக்ஷனையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதைத்தான் நம்ம டிஎன்ஏ மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை பற்றிலாம் நம்ம இந்த சாப்டர்ஸில் ஃபர்தராக பார்க்க போகிறோம்.
It is essential for the regulation of life and is made up of hydrogen, carbon, oxygen, nitrogen and phosphorus. Thus, non-living organisms and living organisms exist together to make our planet unique. So, நம்மளுடைய பிளானட்டை யூனிக் ஆக்குறதுக்காக நமக்கு வந்து லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே வந்து இன்னும் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அக்கார்டிங் டு எ சர்வே மேட், the number of estimated species on earth is 8.7 million. The living world includes microbes, plants, animals and human beings which possess unique and distinct character feature. அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உலகத்தில் நம்ம இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண ஸ்பீசிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பேர் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பீசிஸ் பார்த்திங்கன்னா 8.7 மில்லியன். ஓகேவா? ஸோ இப்போது பயோலிவிங் வேர்ல்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது, ஸோ உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு 1% இல்லைன்னா 2% தான். இன்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாத லிவிங் கிரியேச்சர்ஸ் இன்றைக்கும் நிறையா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செல் ஸ்ட்ரக்சர் எடுத்திங்கன்னா, செல் ஸ்ட்ரக்சர் வந்து 2 டைப் வரும். ஒன்று ப்ரோகேரியாட், இன்னொன்று பார்த்திங்கன்னா யூகேரியாட். இதில் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ப்ரோகேரியாட்டை எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நிறைய இருக்கும் அதில். ப்ரோகேரியாட் செல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் ஏன் வந்து நம்மளால் அதை வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னா, அதை வந்து நம்மளால் வெறும் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் வச்சு பார்க்க முடியும். ஸோ அதோட லிவிங் ஃபீச்சர்ஸ், அதோட க்ரோயிங் ஃபீச்சர்ஸை நம்ம இது கணக்கெடுக்கணும்னா நம்ம வந்து அதை கொண்டு வந்து ஒரு லேபில் வச்சு அதை நம்ம ஸோ அதெல்லாமே வந்து அதுக்கு சாத்தியமில்லை. ஸோ அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஸ்பீசஸ்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சி இது வரைக்கும் பேர் வச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா 8.7 மில்லியன் ஸ்பீசஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த உயிர்வாழ் இதுதான் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான இந்த உயிரினம் உயிர் வாழ தேவையான சில விஷயங்கள் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதை வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்க்கலாம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து க்ரோத்து, அடுத்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன், அப்புறம் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, அடுத்தது ஹீமோஸ்டாசிஸ், and the last is metabolism. ஸோ இந்த 6 தான் நம்மளுடைய லிவிங் ஆர்கானிசமுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன சொன்னோம், க்ரோத்தை வந்து 2ஆக பிரிக்கலாம். க்ரோத்தை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் க்ரோத்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக். இதில் இன்ட்ரின்சிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்டர்னல் க்ரோத், நம்மளுடைய உடம்புக்குள் நடக்கிற உள் வளர்ச்சி, அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்டர்னல் க்ரோத்து. இது பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ். ஓகேவா? ஹியூமன்ஸ்க்கு தான் நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து வளர்ச்சி இருக்கும். ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லு உள்ளுக்குள்ளே தான் நம்மளுடைய செல், நம்மளோட பாடி இதெல்லாமே வந்து இன்டர்னலாக தான் க்ரோத் ஆகும். ஸோ அதை இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் லிவிங் திங்ஸில் ஏற்படுற க்ரோத்து. ஸோ நான் லிவிங் திங்ஸ் எப்படி மேம் வளரும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நான் லிவிங் திங்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ராக் எடுத்துக்கலாம். ராக் வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வளரும். ஓகேவா? எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே அந்த பாறைக்கு மேலே பார்த்திங்கன்னா மினரல்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாமே வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இப்போது இது ஒரு ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ராக்குக்கு மேலே மினரல்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாமே டெபாசிட் ஆகிருக்கும்.
ஸோ அதனால் நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராக் அந்த பாறை வந்து வளர்ந்துருக்க மாதிரி தெரியும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் க்ரோத் அப்படின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் இந்த மரக்கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் தள்ளினாப்பில் இருக்கும். இதே நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரின்சிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு எக்ஸ்டர்னல் வளர்ச்சி. ஓகேவா, இதை தான் வந்து நம்ம இன்ட்ரின்சிக் க்ரோத் எக்ஸ்ட்ரின்சிக் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். growth is an intrinsic property of all living organism through which they can increase cells both in number and mass. Unicellular and multicellular organisms grow by cell division. ஸோ யூனிசெல்லுலராக இருந்தாலும் சரி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி அது வந்து செல் டிவிஷன் மூலமாக தான் வளரும். இன் பிளான்ஸ் growth is indefinite. இப்போ வந்து ஒரு செடி இவ்வளோ தான் வளரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ பனைமரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹைட்டாகவே வளரும். ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் தான் வளரும் அப்படின்ட்டு என்னால் அதை இது பண்ண முடியாது. However, cell division occurs in living organism to repair and heal the worn out tissues. Growth in non-living object is extrinsic. So living thingsல இருக்கிறது வந்து intrinsic, non-living objectsல இருக்கிறது வந்து extrinsic. ஓகேவா, அடுத்து பாருங்க. Mountains, boulders and sand mounds grow by simple aggregation of material on the surface. ஸோ இந்த மவுண்டெயின்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வளர்ச்சியானது மாதிரி இருக்கும். அதோடைய வளர்ச்சி எதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டெபாசிட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ்னால தான் உங்களுக்கு அது வளர்ந்த மாதிரி தெரியும். Living cells grow by the addition of new protoplasm within the cells. Therefore, growth in living thing is intrinsic. So, protoplasm அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the colorless material comprising the living part of cell including cytoplasm. இதைத்தான் வந்து நம்ம protoplasm அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, it is a colorless material comprising the living part of a cell including cytoplasm. ஸோ இதைத்தான் நம்ம intrinsic growth அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது in unicellular organisms like bacteria and amoeba, growth occurs by cell division and such cell division also leads to the growth of their population. ஸோ அந்த செல் டிவிஷன் என்ன ஆகுது, அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுடைய பாப்புலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஹென்ஸ் growth and reproduction are mutually inclusive events. ஸோ growth and reproduction பார்த்தோம்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ரொம்ப என்ன சொல்கிறது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஸ்ட்ரக்சர். All living organisms are made up of cells which may be prokaryotic or eukaryotic. Prokaryotes are unicellular, lack of membrane-bound nuclei and organelles like mitochondria, endoplasmic reticulum, Golgi bodies and so on. Example, bacteria and blue-green algae. In eukaryotes, a definite nucleus and membrane-bound organelles are present. Eukaryotes may be unicellular or multicellular. ஸோ இந்த செல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3ல் டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம இது ஒரு ஆட்ரிபியூட்டாக பார்க்குறோம். ஒரு லிவிங் ஆர்கானிசமோட இந்த 5 ஆட்ரிபியூட்ஸை தான் நம்ம போக போக எல்லா சாப்டர்ஸ்லையும் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ ஓகேங்களா, ஸோ செல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து 3rd யூனிட்டில் பார்க்க போகிறீங்க. ஸோ செல்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் எப்படி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன சின்ன கல்லை வச்சு ஒரு வீடு கட்டுறீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய உடலானது ஒரு சின்ன சின்ன செல்ஸை வச்சு தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூகாரியோட்டிக். ஸோ இந்த ப்ரோகாரியோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஃபினைட் ஷேப் எதுவும் இருக்காது, அதுக்கான பார்ட்ஸ் எந்த இதுவும் பார்க்க முடியாது நம்மளால். பட் யூகேரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெஃபினட்டாக நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கானல்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் யூகேரியோட்ஸ் தான் அமீபா, அதாவது யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்ன்னு நம்ம சொல்லுறோம். அடுத்து பார்க்கணுன்னா ரீப்ரொடக்ஷன்.
இப்போது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் இல்லைனா அந்த பர்டிகுலர் ஸ்பீசஸ் வந்து அதோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஜென்ரேஷன் வளர வளர தான் இப்படி ஒரு விஷயம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ரீப்ரொடக்ஷனை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். பாருங்கள், ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிக் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். It is a tendency of a living organism to perpetuate its own species. ஸோ இதன் மூலமாக தான் இப்போ மனிதர்கள் இருக்காங்கன்னா மனிதர்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணால் தான் தன்னுடைய ஜென்ரேஷன் வந்து வளரும். அதே மாதிரி தான் அனிமல்ஸ். ஸோ எல்லாருமே வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் ஒன்று இருந்தால் தான் அந்த ஸ்பீசஸ்ன்றது 1 2 ஆகும், 2 4 ஆகவும் வளர்ச்சி அடையும். There are 2 types of reproduction, namely asexual and sexual. So ஏசெக்ஷுவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த கேமெட் ஃபார்மேஷன், அதாவது மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்ன்ற அந்த கேமெட் ஃபார்மேஷனோ இல்லை ஜைகோட் ஃபார்மேஷனோ எதுவுமே இருக்காது. ஒரு நார்மல் செல் ஒரு ரேண்டமாக பைனரி ஃபியூஷனாவோ இல்லை பட்டிங்காவோ, ஓகேவா, பைனரி ஃபியூஷனாவோ இல்லை பட்டிங்காவோ இல்லை ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாகவோ ரீப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி ஒரு பேரை ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா சிமிலராக, ஓகேவா, சிமிலராக வந்து அது பண்ணிச்சுன்னா அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரீகாம்பினேஷன் மூலமாக வேரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுனா அதைத்தான் நம்ம வந்து ஏசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கவனிங்க, asexual reproduction refers to the production of the progeny possessing features more or less similar to those of parents. So more or less parents மாதிரியே அதோடைய செல்ஸ் இருக்கும். The sexual reproduction brings out variation through recombination. இதே sexual reproduction எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு gametes fuse ஆகி ஜைகோட் இருக்கும். ஜைகோட் மூலமாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரீகாம்பினேஷன் அந்த வேரியேஷன் மூலமாக அந்த புது ஜென்ரேஷன் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அது இன்ட்ரடியூஸ் ஆகிறது வந்து இட் வில் பி சிமிலர் டு த பேரண்ட் ஜென்ரேஷன். ஸோ பார்க்குறதுக்கு அதாவது ஐடென்டிக்கலாகவும் சிமிலராகவும் இருக்காது, பட் இட் வில் பி யூனிக். ஓகேவா, இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து எங்கள் அப்பா அம்மா மாதிரியே இருக்கணும்னு இருக்காது, பட் அவங்களுடைய கேரக்டர் சிலது என்கிட்ட இருக்கும். ஐ வில் நாட் டெபிக்ட் த சேம் ஃபேஸ் ஆஃப் மை ஃபாதர், பட் ஐ வில் ஹேவ் த கேரக்டரைசேஷன் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் ஜஸ்ட் ஐடென்டிக்கல் ஆஃப் ஹிம். ஓகேவா, ஸோ இதைத்தான் வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Asexual reproduction in living organisms occurs by the production of conidia, budding, binary fission, fragmentation, protonema and regeneration. Exemptions are the sterile worker bees and mules. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷனோட டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. All organisms are capable of sensing their environment and respond to various physical and chemical and biological stimuli. Animals sense their surroundings by sense organs. This is called consciousness. அதாவது இப்போ வந்து ஒரு மிருகம் வந்து இன்னொரு மிருகத்தை வந்து அடித்து சாப்பிட வருது இல்லையா? ஸோ அது வருது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அந்த மோப்ப சக்தி மூலமாக தான் அந்த மிருகம் அறிந்து கொள்கிறது. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டச் மீ நாட் பிளான்ட் தொட்டாச்சினுங்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த இலையை தொடும்போது அது டக்குன்னு சுருங்கிக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இரிட்டபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். Plants respond to the stimuli. Bending of plants towards sunlight, the closure of leaves in touch-me-not plant to touch are some examples for response to stimuli in plants. This type of response is called irritability. So in the response to stimuli and the response and the consciousness தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், irritability அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹீமோஸ்டாட்டஸ். ஹீமோஸ்டாட்டஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெர்மோடைனமிக்ஸ்னு ஒன்று ஃபிசிக்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிஸார்டர். ஓகேவா, இது வந்து பர்டிகுலராக இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதில் வந்து நமக்கு எல்லாமே வந்து
அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறிடும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம ஹோமோஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் அன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் which is liable to change is called hemostasis. அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற இது பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன ஹீமோஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். Is essential for the living organisms to maintain internal condition to survive in the environment. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் நான் சர்வைவ் பண்ணினேன்னா என்னுடைய அந்த இன்டர்னல் கண்டிஷன்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸோட இன்டர்னல் கண்டிஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னால் என்விரான்மெண்ட்டில் சர்வைவ் பண்ண முடியும். மேபி இட் மே பி அ மூமெண்ட் ஆர் இட் மே பி அ நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எஸ்கிரேஷன், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து லிவிங் திங்ஸோட ப்ராப்பர்ட்டி. இது வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் சர்வைவ் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா, த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் லிவிங் ஆர்கானிசம் பிகின் வித் ஆட்டம்ஸ் அண்ட் எண்ட் இன் பயோஸ்பியர். அதாவது இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவிங் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு ஆட்டம் ஃபார்ம் ஆகும். ஆட்டம்லேருந்து மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்கானல்ஸ். ஆர்கானல்ஸ்லேருந்து லிவிங் செல்ஸ். லிவிங் செல்ஸ்லேருந்து டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ்லேருந்து ஆர்கன் சிஸ்டம். அப்புறம் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். தென் பாப்புலேஷன். பாப்புலேஷன்லேருந்து தான் கம்யூனிட்டி. அப்புறம் ecosystem. Then biosphere. So this is how the life cycle will be. So this is how the level of organization will be structured in the living organism. So ஒரு ஆட்டம்ல இருந்து தொடங்கி தான் ஒரு சின்ன பொருளாக நம்ம தொடங்கி தான் நம்ம வந்து ஒரு பயோஸ்பியரில் வாழ்கிற அளவுக்கு நம்ம இந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்டபாலிசம். The sum total of all the chemical reaction taking place in a cell of living organism is called metabolism. ஓகேவா? ஸோ நம்மளோட லிவிங் ஆர்கானிசமில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம வாழ்கிறதுக்கான அந்த ப்ரோட்டீன்ஸ் அந்த இதெல்லாமே வந்து நம்ம சிந்தசைஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டபாலிசம் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஆனபாலிசம், இன்னொன்று வந்து கேட்டபாலிசம். ஸோ ஆனபாலிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் சிந்தசைசஸ் த ப்ரோட்டீன் அண்ட் கேட்டபாலிசமில் அது வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனபாலிசம் பில்டிங் அப் ப்ராசஸ், கேட்டபாலிசம் பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். ஆனபாலிசம் ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிக்யூல். Here larger molecule break into smaller units. Chemical energy is formed and stored. The stored chemical energy is released and used. Here example synthesis of proteins. Here breaking down of glucose to carbon dioxide and water. ஸோ இதில் ப்ரோட்டீன்ஸ் இஸ் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் மேடப் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, இந்த கான்செப்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கான்செப்டோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you for watching.